லெட்ஸ் அஸ்யூம் இது 10 லட்சம், இது 1 கோடி, இது 100 கோடி. இதை விட 135 மடங்கு எலான் மஸ்கோட நெட்வொர்த். பில்கேட்ஸ் செல்ஃப்-மேட் பில்லியனரி, அதானி செல்ஃப்-மேட் பில்லியனரி, ஜெபோஸ் செல்ஃப்-மேட் மில்லியனரி, மார்க் ஜக்கர்பர்க் செல்ஃப்-மேட் பில்லியனரி. அண்ட் யூ, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எஜுகேஷன் லோன் இருக்கு, 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் வேஸ்ட், ஜாப் இல்லை, ஜாப் இருந்தாலும் சேலரி பத்தல, உங்களுக்கு ட்ரீம்ஸ் இருக்கு டிராவல் பண்ணணும்னு, ஃபெராரி அண்ட் லம்போகினி கார் வாங்கணும்னு. உங்ககிட்ட சேவிங்ஸ் இல்லை, பிளான் இல்லை, மார்க்கெட்ல மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது டபுள் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டி வச்சிருக்கிற லக்ஸரி பங்களா அண்ட் காரை பார்த்துட்டு என்னால ரிச் லைஃப் வாழ முடியாதுன்னு ஹார்ஷ் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அவங்க மட்டும் எப்படி ரிச் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். ரிச் பீப்புள்லாம் லக்கி, மணி இஸ் ஈவில், எல்லா ப்ராப்ளமுக்கும் மணி தான் காரணம்னு நினைக்கிறீங்க. வாட் இஃப் ஐ சே யூ ஆர் ராங்? There is a science behind rich and mathematical equation இருக்கு. உங்க லைஃப்ல அந்த ஈக்குவேஷன் இல்லை. இந்த வீடியோ எண்ட்ல அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஜேர்னி ஸ்மூத்தா போகாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த ஜேர்னில உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கும். ஸோ செக்யூர் யுவர் சீட் பெல்ட் அண்ட் ஸ்டார்ட் த ஜேர்னி. ஒரு சில பீப்புள் கிட்ட ஃபினான்ஷியல் டெஸ்டினேஷன் இருக்காது. வாங்குற சேலரியை நெக்ஸ்ட் வர லேட்டஸ்ட் டெக் கேஜெட் இல்லைனா நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு அதை செலவு பண்ணிடுவாங்க. லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு ஃபேம் அண்ட் இமேஜை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நான் சம்பாதிக்கிறேன், ஸோ நான் செலவு பண்ணுறேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அண்ட் லோன் போட்டு எல்லா பொருளும் வாங்கிடுவாங்க. நாளைக்கு எப்படியும் சாவதான போகிறேன்னு, இன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணுறேன்னு மணியை சேவ் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வெல்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, வெல்த் ஈக்குவல் டு இன்கம் ப்ளஸ் டெப்ட். இந்த கேட்டகரியில் 60% அடல்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட சேவிங்ஸ் இருக்காது, ரிட்டைர்மெண்ட் பிளான் இருக்காது, நல்ல கவர்மெண்ட் வந்தால் நல்லது நடக்கும்னு மற்றவங்கள நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போராதான் ஆகுவீங்க. இதுக்கு காரணம் சொசைட்டி நம்ம கிட்ட எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரிப்பு தான் வெல்த்னு சொல்லி வச்சிருக்காங்க. வெல்த்னா மெட்டீரியல் பொசிஷன் இல்லை, வெல்த்னா ஃபேமிலி, ஹெல்த் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமான பர்சனாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஹெல்த்தி அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். லாஸ்ட்டாக ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். பாசஸ் அண்ட் அலாரம் கிளாக்ல இருந்து ஃப்ரீடம், நீங்கள் நினச்சதை செய்கிற ஃப்ரீடம். மணியை பற்றி ஒரி பண்ண வேணாம். இதுதான் உண்மையான வெல்த். இருக்கிறதுல பெரிய கஷ்டம் எது தெரியுமா? 50 இயர்ஸ் ஒரு வீக் ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். அதை 40 இயர்ஸ் ரிப்பீட் பண்ணி தான் ரிட்டையர் ஆக முடியும். இதை கேட்கவே கஷ்டமா இல்லை? மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே இதை தான் பண்றாங்க. இன்னைக்கு மட்டும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டா நாளைக்கு லைஃப் பிரைட்டரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்ச உடனே ஜாப்க்கு ஜாயின் பண்ணி வாங்குற சேலரியை எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்காம அதை சேவ் பண்ணியோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது மார்க்கெட் 12% ரிட்டர்ன் வந்தா போதும்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி ரிச் ஆகணும்னு எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் ஆர் வெபினாரை அட்டென்ட் பண்ணுவாங்க. ரியாலிட்டி என்னன்னா அதை உங்களுக்கு வித்து அவங்க பணக்கார ஆவாங்க. நாம இன்னும் மிடில் கிளாஸா தான் இருப்போம். இவங்களோட வெல்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, வெல்த் ஈக்குவல் டு இன்கம் பிளஸ் மார்க்கெட் ரிட்டர்ன். இந்த வெல்த் ஈக்குவேஷனை பிரேக் டவுன் பண்ணலாம் வாங்க. இன்கம்னாவே அது கண்டிப்பா சேலரி ஜாபா தான் இருக்கும். நம்ம சேலரி வாங்கணும்னா அதுக்கு நம்ம டைமை ட்ரேட் பண்ணாதான் வாங்க முடியும். ஸோ இன்கம் ஈக்குவல் டு ஹவர்லி ரேட் இன்டு ஹவர் ஒர்க். நம்ம எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான் இருக்கு. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் 8 to 12 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். நீங்க வருஷத்துக்கு 5 லட்சம் வாங்குறீங்கன்னா உங்க ஹவர்லி ரேட் 200 ரூபாய். நீங்க 1 கோடி மேக் பண்ணணும்னா நீங்க 20 வருஷம் ஒர்க் பண்ணணும். இது டாக்ஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷனை சேர்க்காம. சேலரி ஜாப்ல என்ன ப்ராப்ளம்னா, நம்ம டைம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. நீங்க வேலைக்கு போகலன்னா உங்களால சம்பாதிக்க முடியாது. இந்த மந்த்ல அந்த ப்ராஜெக்ட்ல நான் சூப்பரா ஒர்க் பண்ணிட்டேன்னு எனக்கு 10% இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்னு உங்க பாஸ் கிட்ட உங்களால கேட்க முடியாது. நம்ம சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் போறதுல இருந்து ஜாப் போற வரைக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டேக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணுவோம். நம்ம 5 நாள் கொடுத்து 2 நாள் தான் வாங்குறோம். நீங்க எனக்கு 5 ரூபாய் தரீங்க, ஆனா நான் உங்களுக்கு திருப்பி 2 ரூபாய் தான் தரேன். நீங்க அதை ஏத்துப்பீங்களா? நம்ம டெய்லி ஜாப்பும் இப்படிதான். நமக்கு 60% லாஸ் தான். ஃபினான்ஷியல் குருஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வாங்குற சேலரியை கொஞ்சமான காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது டபுள் ட்ரிபிள் ஆகும், காம்பவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. இப்ப மாசம் 1000 ரூபாய் போட்டாலும் அது 12% ரிட்டர்ன் வந்தாலும் 4 கோடி ஆகும். ஆனா அதுக்கு 50 வருஷம் ஆகும். இப்ப நீங்க 20 வயசுல ஸ்டார்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்ககிட்ட 4 கோடி 70 வயசுல தான் வந்திருக்கும். 70 வயசுல அந்த பணத்தை வச்சு உங்களால லம்போகினி வாங்கி ஸ்டைலா மாசா உங்களால டிரைவ் பண்ண முடியுமா? எப்பயுமே இளமை திரும்பாது. நம்ம ரிச்
ஆகணும்னா நம்ம டைம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ் நம்ம டைம் தான். அதை நம்ம லூஸ் பண்ணிட்டா அதை மறுபடியும் ரீக்ரெயின் பண்ண முடியாது. ஸோ எப்படி 5 to 10 இயர்ஸ்க்குள்ள வெல்த்தை பில்ட் பண்ண முடியும், டைமை எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது, அதை எப்படி லெவரேஜ் பண்றது. இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண நீங்க எந்த வயசா கூட இருக்கலாம், எந்த ஜெண்டரா கூட இருக்கலாம். உங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல நீங்க டாப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண சில பேர் தான் டெஸ்டினேஷன் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி போறாங்க. ஸோ எப்படி வெல்த்தை பில்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு டோரை தான் ஓபன் பண்ண போறேன். உள்ள போகிறதும் போகாம இருக்கிறதும் அது உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு 3 சாய்ஸஸ் இருக்கு. 10 கோடி அது நான் இப்பவே தரேன், ஆனா அது ஜெயிக்க 0.0001% தான். செகண்ட் சாய்ஸ் 10 கோடி, ஆனா அது 40 வருஷம் கழிச்சு தான் அது உங்களுக்கு வரும், அது ஜெயிக்க 16% தான் இருக்கு. தேர்ட் சாய்ஸ் 10 கோடி, அது 6 வருஷம் அப்புறம் உங்களுக்கு கொடுப்பேன், ஆனா அதை ஜெயிக்க 14% இருக்கு. இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா தேர்ட் ஆப்ஷன் தானே சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. செகண்ட் ஆப்ஷன் ஜெயிக்க 40 வருஷம் ஆகும். பட் தேர்ட் ஆப்ஷன் 6 இயர்ஸ்க்குள்ளே ஜெயிக்கலாம். இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் சீக்கிரமா ரிச் ஆகுறது. தேர்ட் ஆப்ஷனோட ரூட் பிசினஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், கிரியேட்டர், விஷனரி அண்ட் இனோவேட்டர்ஸ். இதோட வெல்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, வெல்த் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிளஸ் அசெட் வேல்யூ. இந்த ஈக்குவேஷனை பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் செட்டை கன்சியூமர்ல இருந்து ப்ரொடியூசரா மாத்தணும். நம்ம பிறந்ததுல இருந்தே கன்சியூமரா தான் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். சின்ன வயசுல பொம்மை வாங்குறதுல இருந்து நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எனக்கு அந்த பொருள் வேணும், அந்த பொருளை நான் வாங்க போறேன், அதுல எது ரொம்ப சீப்பா இருக்கோ அதை நான் வாங்க போறேன்னு இருக்கும். இந்த கன்சியூமர் ஃபோக்கஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். உங்க மைண்ட் செட் ப்ரொடியூசரா சேஞ்ச் பண்ணா உங்க திங்கிங்கே சேஞ்ச் ஆகும். கன்சியூமர் மெஜாரிட்டி, ப்ரொடியூசர் மைனாரிட்டி. மெஜாரிட்டியா திங்க் பண்ணாம மைனாரிட்டியா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, உங்க வீட்டுக்கு நீங்க டிவி வாங்க போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டுக்கு வருது, அதை எப்படி சேல் பண்றாங்கன்னு நீங்க மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை நீங்க திங்க் பண்ணுவீங்க. ஐடியாஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இந்த வெல்த் ஈக்குவேஷனை நம்ம இப்ப பிரேக் டவுன் பண்ணலாம். வெல்த் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிளஸ் அசெட் வேல்யூ. நெட் ப்ராஃபிட்னா யூனிட் சோல் இன்டு யூனிட் ப்ராஃபிட். ஒரு பொருளை நீங்க 5 ரூபாய் ப்ராஃபிட்டோட 1000 பேருக்கு வித்தீங்கன்னா உங்க நெட் ப்ராஃபிட் 5000. இதுவே 5 லட்சம் பேருக்கு நீங்க வித்தீங்கன்னா உங்க நெட் ப்ராஃபிட் 25 லட்சம். உங்க ஹவர்லி ரேட் 2500. இது உங்க டெய்லி ஜாப்ல அட்டைன் பண்ணவே முடியாது. மில்லியன் ப்ராடக்ட்டை நீங்க வித்தீங்கன்னா நீங்க மில்லியனரியா ஆகிடுவீங்க. உங்க ப்ராஃபிட்டை 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் சேஞ்ச் பண்ணா உங்க நெட் ப்ராஃபிட் 50 லட்சம். நீங்க 1% இன்க்ரீஸ் பண்றதே உங்களுடைய நெக்ஸ்ட் லம்போகினி காரா ஆகியிருக்கும். அசெட் வேல்யூனா நெட் ப்ராஃபிட் இன்டு இண்டஸ்ட்ரியல் மல்டிப்ளையர். நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா அதனோட கஸ்டமர் 10 கோடியா இருந்தாங்கன்னா உங்க ப்ராஃபிட் 50 லட்சமா வந்துச்சுன்னா உங்க இண்டஸ்ட்ரியல் வேல்யூ 7. ஸோ உங்க கிளாசரி ஸ்டோரோட வேல்யூ 3 கோடி. எல்லாமே ஓகே. எப்படி 100 பேரை உங்க ப்ராடக்ட்டை வாங்க வைக்கணும்? அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பிசினஸா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் டூ வாட் யூ லவ். ஏன்னா உங்க டிசைர் கோல்ஸை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த பிசினஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், அவங்க செய்யற வேலையை அது ஈஸியா ஆக்கணும், அவங்கள டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ற மாதிரி வைக்கணும். டூ வாட் யூ லவ்னா அது செல்ஃபிஷ், அது கன்சியூமர் மைண்ட் செட். உங்க பிசினஸ் மற்றவங்களுக்கு வேல்யூ அண்ட் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணணும். நீங்க மில்லியனரியா ஆகணும்னா மணியை சேஸ் பண்ணக்கூடாது. சேஸ் ப்ராப்ளம் அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன். நிறைய பிசினஸ் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிசினஸா ஸ்டார்ட் பண்றதால தான். உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்னு எல்லாரும் டூ வாட் யூ லவ்னு சொல்றதால நீங்க ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்றீங்க. பட் மார்க்கெட்ல அதுக்கு வேல்யூவே இல்ல. ஆனா உங்களுக்கு ஃபிட்னஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க பர்சனல் ட்ரெய்னரா மாறி உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு மார்க்கெட்ல வேல்யூ இருக்கு. ஏன்னா பீப்புள் அதை கேர் பண்ணுவாங்க. அது பீப்புளை அழகாக்கும். உங்க பிசினஸ் சக்சஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செய்யணும்னா அதுல நீங்க எக்ஸப்டைஸ்டு பர்சனா இருக்கணும். இதனாலதான் பேஷனை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்க பேஷன் மார்க்கெட்ல வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்க 1 in million person. ஸோ செல்ஃபிஷாக யோசிக்காம பீப்புளுக்கு என்ன வேணும்னு ஃபைண்ட் பண்ணுங்க, அதுக்கு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுங்க. நிறைய ஆன்லைனில் இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் எல்லாருமே மில்லியனரியா ஆகியிருப்பாங்கல்ல. த ஃபேக்ட் இஸ் அதை உங்ககிட்ட விற்று அவங்க தான் கோடீஸ்வரங்கனா ஆகிட்டு இருக்காங்க. 10 minutesல ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது உங்களால் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கணும். 1000 பேர் பண்ணுறதை நீங்கள் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் கோர்ஸ் வாங்குறீங்கன்னா பிஸ்னஸ் கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க. ப்ரொடியூசர் கம்மி, கஸ்டமர் அதிகம். உங்க பிசினஸ் தனியா இருக்கணும். உங்க பிசினஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். டெய்லி ஜாப்ல உங்களை பாஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஏன் லே ஆஃப் பண்ணீங்கன்னு உங்களால கேள்வி கேட்க முடியாது. ஆனா உங்க பிசினஸ்ல உங்க ப்ராடக்டோட ரேட்டை நீங்க அதிகரிக்கலாம் அண்ட் கம்மியும் பண்ணலாம். உங்க பிசினஸ் நீங்க ஸ்கேல் பண்ணணும். மில்லியன் பேரை நீங்க இம்பாக்ட் பண்ணணும்னா உங்க ப்ராடக்ட் மில்லியன் பேர் வாங்கணும். நீங்க பிரியாணி கடை வச்சிருக்கீங்கன்னா உங்க டெய்லி கஸ்டமர் 100 பேருனா உங்க பிரியாணி ரேட் 100 ரூபாய்னா உங்க டெய்லி ஏர்னிங் 10,000. ஆனா உங்க கடைக்கு டெய்லியும் 100 பேருக்கு மேல
மேல வருவாங்கன்னு ஒரு டவுட் தான். அது ஸ்கேலபிள் இல்ல. இங்க பிரியாணி கடையை நீங்க ஸ்கேல் பண்ணணும். உங்க பிரியாணியை பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல், ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோல செல் பண்ணீங்கன்னா அது ஸ்கேலபிள். 100 பேர் வாங்குறத இப்ப 1000 பேர் வாங்குவாங்க. அதுல நீங்க 2 ரூபாய் ரேட்டை மட்டும் ஏத்துனீங்களா, டெய்லியும் நீங்க 1,02,000 சம்பாதிக்கலாம். நல்ல ஹோட்டல் அண்ட் துணி கடைலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஏன் பிரான்ச் ஓபன் பண்றாங்கன்னா அப்பதான் அது ஸ்கேல் பண்ண முடியும். மில்லியன் பேர் வாங்குவாங்க, அப்பதான் உங்க மில்லியன் கணக்குல ப்ராஃபிட் பார்ப்பாங்க. நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா அது மில்லியன் பேரை அக்சஸ் பண்ண முடியும். உங்க வெப்சைட்ல டிராபிக் அதிகமானா நீங்க நிறைய சம்பாதிக்கலாம். ஓவர் நைட் மில்லியனரிலாம் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்கன்னா, உங்க 4 to 5 இயர்ஸ் சண்டே மண்டே என்ன டேன்னு தெரியாம டெய்லியும் 10 to 12 hours கஷ்டப்பட்டு ப்ராப்ளமை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் வரும், அப்பதான் அவங்க சக்சஸா பார்ப்பாங்க. அவங்க கம்பெனி $1 million வேல்யூ வந்த உடனே அந்த கம்பெனியை வாங்க ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வரும். இப்படிதான் எலான் மஸ்க் பேபால 1.5 பில்லியனை ஈபைக்கு செல் பண்ணி ஓவர் நைட் பில்லியனரியா ஆனாரு. அதை வச்சு அவங்க இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஜேர்னி டஃபா தான் இருக்கும்னு. ஒரு சிலவங்க தான் இதை சஸ்டெயின் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே, இவ்வளோ மணியை நாம ஏன் சம்பாதிக்கணும்? ஏன்னா மணி பைஸ் ஃப்ரீடம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வேல்யூபிள் நம்ம டைம் தான். அதை லூஸ் பண்ணிட்டா அதை உங்களால மறுபடியும் வாங்கவே முடியாது. மிடில் கிளாஸ் லைஃப்ல நம்ம டைம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மள ரிச் ஆகாது. பணக்காரங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க 5 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாம 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல வர ரிட்டர்னை அவங்க பில் பே பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் காரை வாங்குவாங்க. அவங்க மெயின் அசெட்டே அவங்க பாசிவ் இன்கம் தான். அவங்க இல்லைனாலும் அவங்க கம்பெனி ஒர்க் ஆகும். ஆனா நம்ம ரிச்சாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம வெல்த் ஈக்குவேஷனே தப்பு. எல்லாருமே சொல்வாங்க பணம் மரத்துல காய்க்குதான்னு. பணம் மரத்துல காய்க்கும், அதுதான் உங்க பிசினஸ். உங்க பிசினஸ் ஆட்டோ பைலட்ல ரன் பண்ணா அது உங்களுக்கு காசை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்க செக் பண்ணாவே போதும். எக்ஸாம்பிள், ஆன் வெப்சைட், ஃபிளிப்கார்ட், ஸ்விக்கி இது எல்லாமே ஆட்டோ பைலட்ல தான் ஒர்க் ஆகுது. அங்க எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஓனருக்கு அது பாசிவ் இன்கம். 2000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ண கம்பெனிலாம் இப்ப 20 கோடி வரைக்கும் வேல்யூ போகுது. 5 to 6 இயர்ஸ்ல செமி ரிட்டையர் ஆகி 70 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண வேணாம்னா இதை கேட்கவே எவ்வளவு ஹாப்பினஸா இருக்கு. ஸோ மணியை சேஸ் பண்ணாதீங்க, செல்ஃபிஷா திங்க் பண்ணாதீங்க, பீப்புளுக்கு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிச் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா ஒரு சிலவங்க தான் கமிட்மெண்டோட அதை செய்வாங்க. உங்களுக்கு இப்ப 20 வயசு ஆகுதுன்னா 30ல இருந்து 35 வயசுக்குள்ள நீங்க செமி ரிட்டையர் ஆகி வேர்ல்ட் டூர் போங்க. உங்க குழந்தைங்க வளர்றதை நீங்க டெய்லியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்ணுங்க. இந்த வீடியோவை என்டர்டைன்மெண்டா பார்க்காதீங்க. இதுல வேல்யூபிள் லைஃப் லெசன்ஸ் இருக்கு, ஹார்ஷ் ரியாலிட்டி இருக்கு. சொசைட்டி சொல்றது எல்லாமே போய். திங்க் டிஃபரெண்ட்லி. இந்த வீடியோ இதோட முடியுது. சீக்கிரமா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா அச்சீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.